இந்த வனாந்தரத்தை பின்னால் விட்டுவிட்டு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தொடர வேண்டும் என்ற காரியத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இது ஏதோ ஒரு சரித்திரத்தையோ இறையிலையோ சொல்லிக் கொடுப்பதற்காக இல்லை. இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். வனாந்தரத்தை பின்னாலே விட்டுவிட்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது 2 காரியமும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தர அலைச்சல்களை சில சமயம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஏன் அந்த வனாந்தர அலைச்சல் என்பதை சிந்திப்போம். அந்த வனாந்தர அலைச்சல் என்றால் என்ன என்பதை குறித்தும் வருகிற நாட்களில் பார்ப்போம். நம்முடைய நீங்களும் நானும் பின்பற்றுகிற நம்முடைய தேவன் ரொம்ப நடைமுறை பிரமாணமான தேவன். இஸ் அ பிராக்டிக்கல் காட். பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிதா தன்னுடைய ஒரே குமாரன் கூட 30 வருஷம் முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும் என்று அனுமதித்தார். அதே போலதான் நாமும் அந்த முதிர்ச்சியின் வழியாக செல்ல வேண்டும் என்று நம்ம கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய ஸ்தானம் அல்லது நிலை ரீதியாக நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள் தான். ராஜரீக ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த தேசம் என்று அழைக்கப்பட்டாலும், அப்படிலாம் நமக்கு ஒரு ஸ்தானம் இருந்தாலும் கூட தேவன் நம்மீதும் நமக்கு இருக்க வேண்டிய பாதுகாவல் மேலும் நம்முடைய முதிர்ச்சி மேலும் மிகவும் கவனமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற 2 அற்புதமான வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில எதிர்ப்புகளை, எதிரிகளை, சவால்களை நாம் ஆயத்தமில்லாமல் எதிர்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் என்பதை தேவன் முன்னுமே அறிந்திருக்கிற நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சில கடுமையான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம தளர்ந்து விடுவோம்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பாதைகள் நாம் ஒருவேளை முன்னேறுவதற்கு ஒரு வேகமான பாதைகளாக இருந்தாலும் கூட அதிலே நாம் விழுந்து விடுவோம், தளர்ந்து விடுவோம், திரும்பி விடுவோம் என்பதற்காக அவற்றை தவிர்க்கும்படியாக அவர் நம்ம தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பாதையில் போகும்போது மாற்று பாதையை காட்டுவதை குறித்து சுருக்கமாக ஒரு சில நிமிடம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எகிப்திலிருந்து போகும்போது மத்திய தரை கடலின் அந்த கடற்கரையிலே நம்ம பின்பற்றி போனால் சூயஸ் கால்வாயில் இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து கானானில் உள்ள இன்னைக்கும் இருக்குது. இப்போ அந்த நாட்களில் இந்த பெலிஸ்திய நகரங்களில் ஒன்றான காசா, இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காசாவுக்கு செல்வதற்கு 125 மைல்கள் தான், பக்கம்தான் அது. இது எகிப்துக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும், அதாவது பாலஸ்தீன தேசத்துக்கு இடையிலான மிகவும் ஒரு குறுகிய பாதை. இந்த பழைய அந்த ஆதியில் அந்த பழங்கால அந்த சாலை இந்த போகும்போது அதில் அந்த பாதை வழியாக கானானியரும் சிரியாவில் இருக்கிறவங்களும் எகிப்திய படைகளும் கூட அதில் அதிகமாய் பயணம் செலுத்துகிறது. அதில் அந்த 125 மைலில் ஒரு படையோ ஒரு கூட்டமோ ஒரு நாளைக்கு 10 மைல் போனால் கூட 2 வாரங்களுக்குள்ளே கடந்து விடலாம். அந்த அவ்வளோதான் தூரமே எகிப்திலிருந்து அவங்க கிளம்பிய இடத்துல இருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. இப்போ நான் கூட காமிக்கிறேன். அந்த நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் காட்டுவதற்கு காரணம் இந்த யாத்ராகம கதையை சொல்வதற்காக இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையின் பயணத்தில் இந்த காரியங்களுக்காக நான் சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல ஓரமாக அப்படியே கடற்கரை ஓரமாக போய் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்க இந்த காசா இதில் எல்லாம் வந்துடலாம். காசா தான் இந்த பாலந்தேன ஓடுகிற இன்னைக்கு கூட இருக்குது. அவங்க கிளம்புன இடம் இது, இவ்வளோதான். இது 10 நாள் 12 நாள் தூரம், அவ்வளோதான். ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஏன் இந்த பாதையிலே அவர்கள் போகவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் 17, 18 திருப்புங்க. இந்த பாதையில் போகக்கூடாது என்று தேவன் தீர்மானித்தார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்குது. யாத்திராகமம் 13, 17, 18. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி
பெலிஸ்தியரின் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டு போனார்கள். அவங்க வடக்கு பக்கம் போய் அப்படியே அந்த கடற்கரை வழியா போயிருக்கணும். தேவனோ அதுக்கு எதிர்மறையாக தெற்கு பக்கம் போக வைத்தார். அது என்ன காரணம்? அந்த மேலே வழியா போயிருந்தா பயங்கரமான எதிரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க எகிப்திலேருந்து வெளியே கிளம்பினோடனே எகிப்தினுடைய ஆர்மி எல்லாம் போகிற வழியில் இருந்திருப்பாங்க. ஈஸியாக இவங்க வந்து அதை பார்த்துட்டு மனமடிந்து திரும்பி போயிருக்கலாம். அது வேணான்னு சொல்லி வசனம் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். நம்முடைய திராணிக்கு அதிகம் அப்பாற்பட்ட எந்த சோதனையும் தேவன் அனுபவிப்பதில்லை. அதே போல தான் சில சமயங்களில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருந்தாலும் கூட அதை நம்ம சரியான நிர்வகிக்கிற நிலையிலே நம்ம இல்லாததுனால நமக்கு அந்த நேரங்களிலே மிகவும் உன்னதமான ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் எதிர்ப்பாக இருந்தாலும் நம்ம எதை எந்த நேரத்தில் நம்மால் மேனேஜ் பண்ண முடியும், நிர்வகிக்க முடியும் என்று நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொரு குறித்தும் அறிவார். அதனால் வனாந்தர அனுபவத்தில் எதிரிகள் அங்கே குறைவாக இருக்கிறாங்க. அங்கே ஒருவேளை சுபிச்சம் அதுவும் குறைவாக இருக்குது. ஏன்னா இஸ்ரவேலருக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லை, சரியான குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஆசீர்வாதத்தையும் எதிர்ப்பையும் கையாள அவர்கள் தயாராக இல்லாமல் இருக்காங்க. யோசிச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் ஒருவேளை குறைவுன்னு இல்லை, அன்றன்றைக்கு தேவைகளை மாத்திரம் சந்தித்து கொண்டு அதிகமாய் எதிரிகள் இல்லாமல் அப்படி போகும்போது இது வனாந்தர வாழ்க்கையாக இருக்குது. அது நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயம், நமக்குள்ள இருக்கிற விசுவாச வளர்ச்சி இவைகளை பொறுத்து ஆண்டவர் அது கையாள நாம் தயாராக இல்லாத போது இப்படி நம்மை அனுமதிக்கிறார். ஆனால் எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே தேவனுடைய சமூகம் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு யுத்தம் செய்தாரோ அதே போல இந்த வனாந்தர நடப்பிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் அவங்களோடு இருந்தது. அவர்களுக்கு வேண்டியதை வழங்கி அவர்களை பாதுகாத்தார். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில வனாந்தரத்தை ஆண்டவர் அனுமதித்தாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். வனாந்தரத்தில் நம்மை அவர் விட்டு விடுவதில்லை. அந்த இடத்துலையும் நமக்கு தேவன் இரக்கமாய் இருக்கிறார். ஆனால் சங்கீதம் சொல்லுது 103:14 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஈ நோஸ் அவர் ஃப்ரேம். நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஆட்கள். நீங்கள் என்கிட்ட கதை விடலாம், நான் உங்ககிட்ட கதை விடலாம், நான் ரொம்ப ஆவிக்குரிய பரிசுத்தத்தில் பக்குவமாயிட்டேன்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு நம்ம உள்ள இருக்கிற உண்மையான உருவம் தெரியும். அதற்கு ஏற்றபடி தான் ஆசீர்வாதங்களையும் சவால்களையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த வனாந்தர வாழ்க்கையை குறித்து நினைக்கும் போது இதை நாம் அதிகமாக யோசித்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 வழியில் அவர் விட்டுருக்கலாம். நான் காட்டுறேன் அதை. இன்னும் 2 விதமான வழிகளிலே ஆண்டவர் அவர்களை நடத்திருக்கலாம் அந்த வனாந்தரத்தில். அங்கேயும் நடத்தலை. சுருக்கமாக அதை காட்ட விரும்புகிறேன். இந்த 2வது வழி த வே ஆஃப் ஷூர், அது வந்து அவங்க எல்லாரும் இந்த ராம்சஸ் அதுலேருந்து கிளம்புனாங்க, சுக்கோத் வரைக்கும் வந்தாங்க. சுக்கோத் வரைக்கும் வந்தபோது அவங்க நினச்சிருக்கலாம் இந்த நடுவழியில் போகலான்னு. இந்த வே ஆஃப் ஷூர் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் போகலான்னு மிடில். ஆனால் தேவன் அந்த வழியிலும் அனுப்பவில்லை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கும் போது, அவர் அனுமதிக்கிறார் என்று நமக்கு தெரியும் போது நம்ம அதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை திரும்ப அந்த சுக்கோத்திலேருந்து ஈத்தாம் என்கிற அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த ஊருக்கு அனுப்பிச்சார். புரியுதா? அப்படி கீழே அனுப்பிச்சார். ஏன்னா அங்கே பாருங்கள், இன்னொரு ஒரு 3வது வழியை காட்டுறேன். அந்த ஒருவேளை இவங்க கீழே போனப்போ அவங்க நினச்சிருக்கலாம் 3வது வழியில் அனுப்புவாரான்னு. இது பாருங்கள், 3வது வழி பேர் சேயர் மலையின் வழின்னு. அது அந்த இன்னொரு மலை வழியாக போகணும். இவங்க சுக்கோத்துலேருந்து ஈத்தாமுக்கு போன போது அவங்க நினச்சிருக்கலாம் ஓகே ஆண்டவர் வந்து அந்த 3வது வழி நடத்தி போவார்னு. அது கொஞ்சம் சுத்தாக இருந்தாலும் கூட
ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அது வழியாவும் கொண்டு போகாம அவர்களை அந்த செங்கடல் ஓரத்தில் இருக்கிற மிக்டால் என்ற ஒரு ஊருக்கிட்ட கொண்டு வந்தார். ஆண்டவர் அங்கே ஒரு 2 காரியம் செய்ய விரும்பினார். இவங்க இப்படி கீழே போக ஆரம்பிச்ச உடனே, மிக்டாலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே, பார்வோன் அவன் உளவாளிகள்லாம் அனுப்பிச்சிருப்பான் இவங்கள படியே இவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு. அவன் கேள்விப்பட்டிருக்கான் இந்த ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஒழுங்கான வழியில் போகாம போய் இப்போ செங்கடல் பக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி இவங்களுக்கு செங்கடல் இருக்குன்னு கிளம்பி வந்துட்டான். அவன் தன்னுடைய குதிரைகளோடும் ரதங்களோடும் பாடைகளோடும் பார்வோன் இவங்களை திரும்பி பிடிக்க வந்துட்டான். ஆனால் தேவன் இந்த வனாந்தரத்தில் இந்த குறிப்பான வழியில் மிக்டால் வழியாக அனுப்பிச்சது செங்கடலை திறந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த ஞான ஸ்நானம் என்கிற ஒரு அனுபவம் என்று பின்னாடி பவுல் பத்து சொல்கிறார். இந்த உங்கள் செங்கடல் வழியாக நடந்து போனது நமக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் போல இருக்குன்னு. அதே நேரத்தில் அதே செங்கடலில் எதிரியும் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் மடிந்தது. இதெல்லாம் நடந்திருக்காது. இந்த மற்ற 3 வழியில் போயிருந்தாங்கன்னா மேல் மேல் பார்வையாக பார்த்தா அவங்க ஒருவேளை ஈஸியாக போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எதிரி எளிதாக அவர்களை முறியடித்திருக்கலாம். தேவன் இந்த வழியாக கூட்டி வந்தார். இந்த செங்கடல் வழியாக நடத்தினார். ஏனென்றால் பார்வோனை அவனுடைய சேனையும் அழிக்கவும் இவர்களுக்கு ஒரு இரட்சிப்பின் பாதை பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை அந்த செங்கடல் வழியாக நடத்தி அவர்களுக்குள்ளே ஒரு புதிய விசுவாசத்தையும் புதிய நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயம் மிகவும் கஷ்டமான நேரங்கள், ட்ரை பீரியட், வறண்டு இருக்கிற நாட்கள், ஆசீர்வாதங்களே இல்லாத போல இருக்குது. யாருமே நம்ம கூட இல்லை, தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது, துக்கமான நேரங்கள், நம்பிக்கை இல்லாத நேரம் மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த நாட்களை அனுமதிப்பது உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளை அதிகமாய் முறியடிக்கிறது. நம்ம அந்த ஞானஸ்நானத்தில் போகும்போது, தண்ணீர் ஞானஸ்நானத்தில் போகும்போது 2 காரியம் நடக்குது. நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்படுகிறோம். நம்மை அழுத்தி கொண்டிருந்த சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அந்த தண்ணீரிலே முழுகடிக்கப்படுகின்றன. இந்த ரட்சிப்பு, இந்த ஞானஸ்நானம் இதெல்லாம் நம்ம ஒருவேளை கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இப்படிப்பட்ட ஒரு கொடிய வனாந்தரத்தில் போய் நமக்கு முன்பாக சென்றார். அவர் செல்வதற்கு காரணம் இந்த 2 காரணம் தான். இது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அந்த பாதையிலும் அந்த 3வது மாற்றுப்பாதையிலும் அவர் நடத்தவில்லை ஆண்டவர். கடைசியாக அவர் நடத்திய பாதைக்கு நம்ம போகும் முன்பதாக 3வது பாதை முடிந்த உடனே மோசே ஒரு அருமையான பாட்டு எழுதினான். எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, மிரியம்லாம். ஏனென்றால் அவருக்கு கிடைத்த அந்த விடுதலை ஒரு நம்ப முடியாத விடுதலை. அவங்களுக்கு எத்தனையோ அதிசயங்களை எகிப்தில் செஞ்சிருந்தாலும் இங்கே அந்த பார்வோனும் சேனைகளையுமே ஒழிச்சிட்டார். ஒன்றுமே இல்லை, இவங்க சண்டையே போடல, ஒன்றும் கையில் ஒன்றும் இல்லை, இவங்ககிட்ட குச்சியும் கோலுமாவை போகிறாங்க. இவர்களை கொண்டு அந்த பார்வோன் சேனையை தேவனே முறியடித்தார். அதை அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். நீங்களும் நானும் கூட இந்த வனாந்தர வாழ்க்கையில் இரட்சிப்பு அடைந்த பிறகு ஆரம்பிக்கும் போது தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்த அந்த விடுதலைக்காக நம்ம கர்த்தரை அதிகமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நினைத்து துதிக்கிறோம். நாம் எல்லாரும் அந்த மீட்பின் சந்தோஷத்தில் நித்திய பாடல்களை பாடுகிறோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த செங்கடலை தாண்டின உடனே அந்த இஸ்ரவேல் தேவர்கள் இஸ்ரவேல் நினச்சிருக்கலாம் தங்களுடைய பிரச்சனைகள் முடிந்தது என்று. நீங்களும் நானும் கூட இப்படி ஞானஸ்நானத்தை தொட்டியை கடந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா கட்டுகளும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, முதிர்ச்சியில் போக வேண்டியிருக்கிறது. அவர்கள் செங்கடலை கடந்த பிறகு ரெஃபீதீம் என்ற இடத்துல அந்த உள்ள இருக்க டென்ஷன், வெளியே இருந்த எல்லாத்துலேயும் உட்காந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளைப்பாரி கொண்டிருக்கும் போது நம்ம பார்க்குறோம் யாத்திராகமம் 17 அமலேக்கியர் என்ற ஒரு கொடிய ஜனங்கள் தாக்கினார்கள். என்னன்னா, தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாலும் எதிரியின் தாக்குதலிலிருந்து நமக்கு
முழுசுமா இந்த இடத்துல விடுதலை இல்லை என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுடைய இந்த வனாந்தரத்தில் போகும்போது அவர்கள் அந்த பயணம் என்பது மன்னாவை புசித்து பாறையிலிருந்து தண்ணீர் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, உபத்திரவங்களை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பயணத்தின் மூலமாக. அதில் முதலாவதான ஒரு எதிர்ப்பு சிரமம் வந்தது அமலேக்கியரின் தாக்குதல். அமலேக்கியர் என்பது தேசங்களிலேயே முதலானவர் என்று நம்ம என்னாகமம் 24:40-20 பார்க்கலாம். ஏனென்றால் இந்த அமலேக்கு என்பவன் நமக்குள்ள இருக்கிற இந்த சீரழிக்கிற மாம்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கு என்றால் ஆவியில் நம்ம மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக மாம்சத்தில் பிறந்தோம். இரட்சிப்பு அடைந்த பிறகு நமக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரியை இன்னும் நின்று விடவில்லை. நாம் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அது நம்மோடு அந்த பழைய மாம்சமும் இருக்கும். அது ஒருபோதும் முழுதுமாய் அகற்றப்படவில்லை அல்லது சீர்திருத்தப்படவில்லை. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் பிரயோஜனமே இல்லை, ஆனால் இருக்குது, உள்ள உட்காந்துருக்குது. அதில் பழைய ஆசைகள், பழைய லட்சியங்கள் எல்லாம் உட்காந்துருக்குது. அந்த மாம்சத்தில் இருக்கிற கிரியைகளை குறித்து பவுல், உங்களுக்கு தெரியும், கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவெறி, விக்கிரக ஆராதனை, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்கிறான். குடிவெறி, களியாட்டங்கள்லாம். இப்படிப்பட்ட பாவ இச்சைகளின் வேர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக இருக்கிறது. அதில் நம்ம வாய்ப்பு வழங்கினோன்னா இந்த மாம்சம் தன்னை வெளிப்படுத்தும். இந்த அமலேக்கியன் நமக்குள்ளே வருவான். மோசே சொன்னால் இந்த தலைமுறையாக அமலேக்கியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு. அப்படின்னா என்னென்ன யாத்திராகமம் 17:16 படிக்கலாம். ஏன்னா இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், உபாகமம் 25:17 தேவனே சொல்கிறார், அமலேக்கின் செய்ததை நீ மறந்து விடாதுன்னு சொல்லி. அப்படின்னா அந்த மாம்சம் நம்மோடு போராடி கொண்டிருக்கு பாருங்க, அது நிச்சயமாய் உண்டு. எவ்வளவு அற்புதங்கள் நடந்தாலும் அந்த அமலேக்கை அந்த இடத்துல நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 17 அமலேக்கியரை வெல்வதற்கு மோசேயும் யோசுவாவும் 2 பேரும் செய்ய வேண்டியது. கோலோடு மோசேயும் தன்னுடைய பட்டயத்தோடு யோசுவாவும் அங்கே அவர்களை முறியடித்தாங்க. அதே போல் இந்த மாம்சத்தின் போரை நாம் தாங்கி மாம்சத்து மீது வெற்றி பெற நமக்கு உதவுவதற்காக மகிமையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே வசிக்கிற பரிசுத்த ஆவியும் நமக்கு தேவை. அங்கே நிறைய காரியங்கள் இதில் சொல்லலாம். சூரியன் மறைகிற வரைக்கும் மோசையின் கைகள் நிலையாக இருந்தது. சூரியன் மறைந்து நாம் மகிமைக்குள்ளே நுழைகிற வரைக்கும் பரலோகத்தில் உயர்த்தப்பட்ட கைகளோடு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக வேண்டி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்ம ஒவ்வொருக்குள்ளும் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியின் பட்டயத்தினாலே நேரடியாக இந்த மாம்சத்தோடு போராடி ஜெயிக்கிறார். இந்த யாத்திராகமம் 17 அமலேக்கியரின் அந்த வெளிப்படையான தாக்குதலை அவங்க வென்றிருந்தாங்க. ஆனால் அந்த 17ஆவது அதிகாரத்தை சுற்றி நீங்கள் படிக்கும்போது அவர்கள் மாம்சத்துக்குள்ளே நுணுக்கமான சில சோதனைகள், மட்டன் சாப்பிடணும், இறைச்சிக்காக அவர்களுக்கு பேராசை இருந்துச்சு. ஆண்டவர் தினந்தோறும் மன்னாவை போடும்போது அதை சேமித்து வைக்க முயற்சித்தாங்க. இப்படி அவர்களுக்குள்ள அந்த பொருளாசை, பேராசை, சாப்பாட்டு ஆசை, இதெல்லாம் அவைகளும் அவர்களுக்கு எதிரிகள் என்பதை கண்டறிய தவறிவிட்டார்கள். நம்ம மாம்சத்தை நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையில் எதிர்கொண்டு அதை தேவனுடைய ஆவியினாலே வெல்வதற்கு மாம்சத்தின் செயல்கள் பல சமயங்களில் வெளிப்படையாக வரும். விபச்சாரம், காம விகாரம், யுத்தங்கள், இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அது நிறைய காரியம் வெளிப்படையாக வரலாம். அவைகளோடு நம்ம போரிட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம வெல்ல வேண்டும். ஆனால் சில சமயங்களில் நமக்குள்ள மாம்சத்தில் சில நுணுக்கமான நுட்பமான சோதனைகள் உண்டு. ஆழமாக அது மறைந்திருக்கிறோம். கசப்பு, மன்னிக்காத தன்மை, இப்படிப்பட்ட மாம்சத்தில் உட்கார்ந்திருக்கிற வஞ்சகமான காரியங்கள், இவைகளையும் நம்ம இரக்கம் இல்லாமல் அதை எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் ஆவியானவர் உதவியோடு கையாள வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து தான் செஞ்சார் பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் தேவன் அந்த வனாந்தரத்தை அனுமதித்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, இது ரெண்டுமே அந்த செங்கடலின் அனுபவத்துக்கு இணையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஆவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அங்கே 40 நாட்கள் உபவாசம் செய்து தன்னுடைய அதுக்கு அதிகமான பசி இருந்தபோது சாத்தான் அவரை சோதனை செய்த போது அதில் மேற்கொண்டார். அந்த பசியை
அந்த கல்லுகளை அப்பமாக முடியாக நம்ம வனாந்தர அனுபவங்களுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் இந்த நம்ம சில காரியங்களை சமாளிக்கணும். அதில் ஒன்று மாம்சம் என்பதற்கு அமலேக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது இந்த அமலேக்கு என்பது ஒரு நிலையான எதிரி, பெரும்பாலும் உள்ளே இருக்கிற எதிரி, நமக்குள்ளே. ஆமென். வெளியே இருக்கிற எதிரி இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய ராஜரீக ஞானத்தினால தன்னுடைய ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக்சுவலாக, இந்த வனாந்தரத்தில் அவர்கள் அதிகமாக அவர்களை தயார்படுத்தினார், அவர்களை ட்ரெயின் பண்ணார், பயிற்சிவித்தார். வனாந்தரத்தில் அவர்களுக்காக அவர் உண்டு பண்ணியிருந்த பயிற்சியில் சீனாய் மலை அனுபவம் இருந்துச்சு. அங்கே ஆசரிப்பு கூடாரம் தேவன் அங்கே அதெல்லாம் நோக்கமாக வச்சுருந்தார். அதனால்தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உண்மையிலே சுதந்திரிக்க வேணும்னா தேவனை அதிகமாய் துதிக்கவும் தொழுது கொள்ளவும் வேண்டும். தேவனை குறித்த வெளிப்பாடு அதிகமாய் வேண்டும் என்பது அவர் விருப்பம். நீங்களும் நானும் ராஜ்யத்தில் போய் மகிமையான காரியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்யணும். ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாய் அசுத்தாவிகளை துரத்தி நோய்களை குணமாக்கி ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவரை ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நமக்கு உள்ள அவரை ஆராதிக்கிற ஆராதனையும், தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு மகிமை உள்ளவர் என்ற வெளிப்பாடும் நமக்கு வேண்டும். அந்த அந்த தேவனுடைய ஆராதனையும் அவர் வார்த்தை, அது ரெண்டு இல்லாமல் பாலும் தேனும் தேசத்தில் போய் ஜெயிப்பதற்கு, அதை சுதந்திரிப்பதற்கு குறுக்கு வழிகள் வேறு எதுவும் இல்லை என்பது ஒரு முக்கியமான காரியம். யாத்ராகமத்தை குறித்து அதிகமாய் சொல்லிக் கொடுப்பதோ அல்லது அதோடு சேர்ந்து வருகிற புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, லேவியராகமோ என்னாகமோ, இது என்னுடைய இந்த பைபிள் ஸ்டடியில் இதில் என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இங்கே இருக்கிற சில பேருக்கு இந்த காரியங்கள் ஒருவேளை தெரிந்திருக்காது என்பதற்காக சுருக்கமாக இந்த 40 ஆண்டுகால வனாந்தரத்தில் நடந்த முக்கியமான காரியங்களை மாத்திரம் இங்கே காட்ட விரும்புகிறேன். இன்னொரு கடைசியாக எப்படி தான் நடத்தினார்னு காட்டுறேன். ஆண்டவர் அவர்களை எந்த வழியிலே நடத்தினார். அவர் நடத்திய வழிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொண்டு போய் சீனாய் மலை வரைக்கும் கொண்டு போகிறாங்க. சீனாய் மலை வாசல் கீழேயே அவங்க 10 மாதத்துக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. அங்கே தான் அவர்களுக்கு 10 கட்டளைகள், அங்கே நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனால் அங்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். மோசே மூலமாய் இந்த ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தை இங்கே கட்டினாங்க, தொழுது கொண்டாங்க, பலி செலுத்தினாங்க, தங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக, ட்ரெயின் பண்ணுவதற்காக. ஆமென். சகோதரனே சகோதரியே, நீ ஊழியத்திலே பலுகி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது என்னுடைய வாஞ்சையுமாக இருக்குது. ஆனால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த அடிப்படையான காரியங்களிலே ஆழம் இல்லை என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விஸ்தாரமான வெளிப்பாடு இல்லாமல், தேவன் உன்னதமாக இருக்கிறார் என்ற நல்ல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் தொடர்ந்து இல்லாமல் நாம் எதிரிகளை மேற்கொள்ள முடியாது. அதில் நம்ம பல பேர் ஃபெயில் ஆகிறதுனால, தவறி விடுகிறதுனால தான் இந்த இடத்துலையே நம்ம சுற்றி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம்தான் அவங்க இது வழியாக போனாங்க. 2 வருஷம் கழித்து காதேஷ் பார்னியா அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கேருந்து போக சொன்னார். உளவாளிகள்லாம் அனுப்பிச்சு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்க. தேவனுடைய சித்தம் அவர்கள் 2 வருஷம் இல்லை, அந்த 2 வருஷத்து அந்த சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவிசுவாசம், பயங்கள், சில மனப்பாங்குகள், இதனாலே அவர்கள் அங்கே காதேஷ் பார்னியால மோசேக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் எதிராக அவர்கள் இருந்ததுனால தேவன் அவர்களை 38 வருஷம் தேவையில்லாமல் அந்த வனாந்தரத்திலே சுற்றுகிற ஒரு அனுபவத்துக்கு செய்து அவர்கள் அங்கேயே மடிந்து விட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அது தேவனுடைய சித்தமல்ல, மனுஷனாக செய்தது. அந்த 38 வருஷத்தை தான் நீங்களும் நானும் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுற்றி கொண்டு அலைமோதி கொண்டு அலைச்சல் இருப்பதற்காக இல்லை. வனாந்தரங்கள் உண்டு, வனாந்தர அனுபவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு நான் இந்த பர்சன்டேஜ்லாம் போட்டு பார்த்தேன். இந்த 40 வருஷத்தில் 2 வருஷம்தான் அவருடைய சித்தம். அப்படின்னா 5% ஆஃப் தர் லைஃப்
இந்த வனாந்தர வாழ்க்கையில் 5% தான் அவங்க வனாந்தரத்தில் இருந்திருக்கணும், பாலும் தேனும் கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை ஊழியத்தை கொடுத்து எடுத்தால் கூட 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 40 நாள் தான் அந்த வனாந்தரத்தில் இருந்தார். அது 7-8% தான் அவருடைய ஊழியத்தின் வாழ்க்கையில். 90% மேலே அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தேவராஜ்யத்தை கட்டினார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன என்பதை குறித்து நம்ம வருகிற வாரத்தில் சிந்திப்போம்.